ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்பைசியை பற்றி பார்க்கலாம். ஸ்பைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? காரம், அதாவது உரப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? காரம். ஸ்பைசி அப்படின்னா காரம். சில்லி மிளகாய். மிளகாய் பயங்கர உரப்பாக இருக்கும் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா சிஞ்சர் இஞ்சி. இஞ்சி உரப்பாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெப்பர் உரப்பாக தான் இருக்கும், அதுவும் காரம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைசியில் பார்த்தீங்கன்னா சில்லி, சிஞ்சர், பெப்பர், அதாவது மிளகாய், இஞ்சி, மிளகு மூன்றுமே பயங்கர உரப்பாக இருக்கும். அதாவது 3 பொருட்களுமே காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி. அடுத்து சால்ட்டி. எது உப்புத்தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். சால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டில் ஒரு சில பிஸ்கட்டில் உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால் பிஸ்கட் எடுத்துக்கலாம். அடுத்து பாப்கார்ன் உப்பாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு தான். பாப்கார்ன் உப்பு தான். சால்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உப்பு தான். சால்ட்டி இது பூரா. அடுத்து க்ரன்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கேரட்டு ரொம்ப இதாக இருக்கும். பியரும் சாஃப்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரொம்ப சாஃப்டாக, அதாவது நல்ல பொசுன்னு இருக்கும். இது பூரா க்ரன்ச்சி. அடுத்து என்ன அப்படின்னு பாருங்கள், ஜூஸி ரொம்ப தண்ணியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ நல்ல ஜூஸியாக இருக்கும். வாட்டர் மெலனும் ஜூஸியாக தான் இருக்கும். அதாவது மாம்பழம் நல்ல ஜூஸியாக இருக்கும். வாட்டர் மெலனும் தர்பூசணியும் நல்ல ஜூஸியாக தான் இருக்கும். ஆரஞ்சு நல்ல ஜூஸியாக இருக்கும், அதாவது நல்ல தண்ணி சத்தோடு தான் இருக்கும். அவ்வளோதான் குட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பைசி, சால்ட்டி, அடுத்து க்ரன்ச்சி, ஜூஸி இது நாளையும் பார்த்துட்டோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.